ரமலானுடைய காலத்துல 3 பிரதானமான பகுதிகளை விளங்கப்படுத்தணும். ஒன்று சஹர், 2வது பகல், 3வது இஃப்தார். இந்த 3லையும் சைத்தான் சில விஷயங்களை ஜாயின் பண்ணி வச்சுக்கிறான். அதெல்லாம் எடுத்துடும். முதலாவது சஹருக்கு முன்னால பகலுக்கு வரும். பகலுடைய வேலை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதாவது அஸ்ஸாயிமு ஃபீ இபாதா வலவ் கான நாயிமன், நோம்பாளி தூக்கத்தில் இருந்தாலும் வணக்கத்திலே இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்குது. மிக 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 பலகீனமான ஹதீஸ், மிக மிக பலகீனமான ஒரு ஹதீஸ். இதுதான் சைத்தான் பரப்பின ஹதீஸ். இது எப்படி? அதாவது நோன்பாளி அஸ்ஸாயிமு ஃபீ இபாதா வலவ் கான நாயிம், தூங்கிட்டு சுபுக்கு பிறகு தூங்கு ஸ்டார்ட் ஆகுறது. லோருக்கு ஒரு 10 மணிக்கு முழிப்பு வரும். நம்ம தான் இபாதத்துல இருக்கிறோமே, திருப்பியே நம்ம முழிக்கணும். வணங்கிட்டா துவா தொழுதான இபாதத், தொழாம தூங்கினாலும் இபாதத். லுகர் ஆகும், ஜமாத்துக்கு போகலே மனசு உறுத்திருக்கு, அப்படி 2 மணி ஆயிரும் தூங்க. அப்ப இபாதத் கண்டினியூ ஆகுது. எது லுகர் தொழுபடாட்டியும் கூட நோம்பாளி இபாதத் என்ற வணக்கம் அது சரி, அது போயிட்டு இருக்கு. மறு அசர், சிலர் அசருக்கு தான் எழும்புறது. குறிப்பாக மத்திய கிழக்கில் உள்ள சில மக்களுடைய லைஃபே ரமதான் அப்படித்தான் இருக்குது. குறிப்பா வெள்ளி சனி ஆகப்பட்டுச்சுன்னு வைங்களேன், சுபுக்கு ஆரம்பிச்சு அசருக்கு எழும்புறது, லுகர் அசரையும் சேர்த்து தொழுகிறது, சேர்த்து தொழுவிட்டு அப்புறம் அவர் நோன்பு இருந்தது ஒரு 1 வாரம் 2 வாரம் மட்டும்தான் அவர் என்ன செஞ்சுப்பாரு, நோன்பு இருந்திருப்பார். மற்ற இபாதத் எது? தூக்க இபாதத். அஸ்ஸாயிமு ஃபீ இபாதா வலவ் கான நாயிம் என்று சொல்லி அந்த ஒரு என்னது ஒரு பலகீனமான ஹதீஸை வச்சுக்கிட்டு தூங்குறது வணக்கம் அப்படி என்று சொல்லி நிறைய பேர் இன்னும் அதை பலகீனம் நினைக்காத எத்தனை பேர் இதுல இருந்திப்பாங்க. அது வணக்கம் நினைச்சு தூங்கினவங்க இருப்பேன், நீயத்தோட தூங்கிப்பாங்க. இன்னைக்கு நான் நோம்புல தூங்க போறேன், அப்ப என்ன அந்த நீயத்தோட தூங்குறது வணக்கம் நினைத்துல, வணக்கம் இல்ல. தூக்கம் வந்தா தூங்குறது வணக்கம். அதுக்காக வேண்டி ஒரு மூமின் தூங்க போறான், அவன் திக்ருகளை ஓதிட்டு அவுராதுகளை ஓதிட்டு தூங்கி அது செஞ்சா அந்த எண்ணத்தோட தூங்குறதுனால அது அல்லாஹ் தஆலா வணக்கமா அங்கீகரிப்பான். அதுக்காக வேண்டி தூக்க வணக்கத்துக்கு அதுக்கு 2 அவர் எடுத்து வலுக்கட்டாயமா தூங்கினா எப்படி இருக்கும்? இது அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, தூங்கக்கூடியவங்களை பார்க்கலாம். பகல் பொழுது இப்படி என்ன செய்து அதாவது நாசமாகி கொண்டிருக்கக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். இது பலகீனமான செய்தி. முதலாவது அந்த சிந்தனையிலிருந்து என்ன செய்யணும், நாங்கள் விடுபட வேண்டும். பகல் பொழுதை நாசமாக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றுதான் டைம் பாசிங். எப்படி டைமை பாஸ் பண்றது? சிலருக்கு என்ன செய்யும், சஹர் செஞ்சதுல இருந்தே பயம் இருக்கும். மகரிப் வரைக்கும் என்ன செய்யணும் நம்ம நோன்பு, அதாவது 3 மணிக்கு சஹர் 6:30க்கு மகரிப் வார கட்டங்களாக இருந்தா அந்த மாதிரி. இப்ப சவுதி அரேபியா எல்லாம் நம்ம கட்டம் இங்க வருது அப்படி 3 மணிக்கு சஹர், ஒரு 3:30 4 மணி. அங்க எல்லாம் ஒரு 2:45 சஹர், 2:45 2:50 சஹர் முடிக்க வேண்டிய கட்டங்கள் வரும். நோன்பு திறக்கிறது 6:30. அப்ப ஒரு பயத்துல இருப்பான், பகலை எப்படி கழிக்கிறது. அதுக்காக வேண்டியே நம்ம நாடுகள்ல இருக்குது, இங்கே இருக்கு என்ன கொஞ்சம் விளையாட்டுகளை சேர்த்து. ரமலான் வந்தா தான் கடைக்கு அது வருது. ரமலான் வந்தா சில விளையாட்டுகளை கடையில கொண்டு வந்து போட்டு, ஒன்று கேரம், 2வது இந்த டாம்னு சொல்லுவாங்க, அடுத்தது இந்த என்ன செஸ், இப்படி ஏதாவது சின்ன சின்ன விளையாட்டுகள் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்காக கொண்டு வந்து போட்டுருவான். இப்போ பல்லாங்குழி அது இது தாயக்கட்டை இப்படி கொண்டு வந்து போது ரமலான்ல தான் என்டர் ஆகுது. கொண்டு வந்து போட்டு காலம் ஃபுல்லா கட்டையை உருட்ட விளையாட்டு என்ன செய்யறது வச்சுக்கின்னா அதுலயே டைம் போகும். சஹர் செஞ்சுட்டு சுபஹ் தொழுவிட்டு பெற்றோர்கள் வீட்டில் உள்ள தூங்குவாங்க, பிள்ளைகள் என்ன செய்யும் அந்த விளையாட்டை ஆரம்பிச்சிடும். இதுல பெரியவர்கள் என்ன செய்வாங்கன்னா வீட்டுல கடையோரங்கள் அங்கெங்கெல்லாம் இதை போட்டு வச்சு அதை விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லி போன்ல சாஃப்ட்வேர் என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு போட்டா நீங்க அதுல என்ன செய்ய விளையாடுங்க. இப்ப அதையெல்லாம் விட்டு போட்டு பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும், அதாவது ரமலான் வரைக்கும் கேம் விளையாடாம இருந்த பெற்றோர்கள்லாம் பிள்ளைகள் ரமலான்ல படிக்கிறாங்க, நீ என்னடா விளையாடுற அவனோட போன்ல, இவருக்கு ஏதாவது விளையாடுறதுக்கு டைம் வேணும் இடத்துக்கு, அவங்க என்ன செய்யறாங்க, இவரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க விளையாடக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஆகவே ஒண்ணும் இல்லாட்டி அந்த ஒரு பாம்பொண்ணு வச்சுட்டு என்ன செய்வாங்க, அதுல 9,000 2,000 8,000 10,000 என்னது அதுல போய் அதுல ஒரு ஃபேஸ்புக் இப்படி எதுலையாவது டைம் அதாவது பாஸ் ஆக்கக்கூடிய அமைப்புல போய்கிட்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, மன் லஇப பின் நர்தி ஃபகஅன்னமா சபக யதஹு பி லஹ்மில் ஹின்ஸீரி வ தமி. யார் நர்தி என்ற விளையாட்டை விளையாடுகிறாரோ, இந்த காய் விளையாட்டு யார் விளையாடுகிறாரோ அவர் தனது கையை பன்றியின் இரத்தத்திலும் இறைச்சியிலும் பிணைந்து கொண்டதற்கு சமம் என்றார். சஹீஹ் முஸ்லிம்ல வர செய்தி, சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. நர்தி என்றா தாயக்கட்டையா செஸ்ஸா, இப்படி உலமாக்களுக்கு இடையில பல கருத்து சொல்றாங்க. இது செஸ்ஸையும் குறிக்கும், தாயக்கட்டையும் என்ன செய்யும் குறிக்கும்.
இந்த விளையாட்டை விளையாடினா அது எதுல போய் சேரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பன்றி இறைச்சியையும் ரத்தத்தையும் அவரு தோய்த்து கொண்டதற்கு சமம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பார்க்கிறோம். இவ்வளவுக்கு ஒரு அதாவது எச்சரிக்கை வந்த செய்தி என்றதுக்கு என்ன காரணம்டா, சிலர் என்ன விளங்கி வச்சுக்கிறாங்கன்னா இது மூளையை வளர்க்கிறதா, இது மூளையை வளர்க்கிறதா. அதுக்காக வேண்டி ஒரு காய வச்சுக்கிட்டு ஒரு வீக்குக்கு யோசிச்சுக்கிறான். இன்டர்நேஷனல் விளையாட்டா மாத்தி இந்த காய தள்ளலாமா தள்ளக்கூடாதா அப்படின்னு ஒரு வீக். இதுல மூளையை வளர்க்குமா? இது மூளையை வளர்க்கிற சரி, அவனுக்கு மூளையை வளர்க்குதுன்னு வைங்களேன், பாக்குறவனுக்கு எப்படா இந்த காய தள்ளுவான் என்னது அந்த ஒரு பகுதியை எடுத்து வைக்கிறதுல அதை தள்ளாம இருக்கிறது தான் திறமையா அப்படி என்று சொல்லி அதுக்கு ஒரு பில்டப் பண்ணி அந்த விளையாட்டுக்கு இதை ஒரு பெரிய ஒரு திறமையான ஒரு இன்டர்நேஷனல் ஆகிட்டா, அது உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்டது ஆகிட்டா பெரிய ஒரு விஷயம். எல்லாரும் என்ன செய்யறாங்க, உலக அழகராணி போட்டி இன்டர்நேஷனல் ஆகிக்குது, திறமையான விஷயம் அது. அப்ப அதனால இந்த மாதிரி ஒரு சிந்தனை உண்டாக்கினால இது ஒரு திறமையான ஒரு அம்சமாக என்ன செஞ்சுக்குது மாறி இந்த விளையாட்டுகள். இந்த மாதிரியான சிந்தனைகளை உருவாக்கி கேரம் போன்ற விளையாட்டுகள் எல்லாம் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விளையாட்டாக இருந்தால் சில நிபந்தனைகள் இருக்கு. ஒன்றில் அந்த விளையாட்டு உங்களுக்கு மறுமைக்கு பிரயோசனமா இருக்கணும் அல்லது உலகத்துக்கு பிரயோசனமா இருக்கணும். ரெண்டுக்கும் பிரயோசனம் இல்லாதது வேஸ்ட். ரெண்டுக்கும் பிரயோசனம் இல்லாத இதனால உங்களுக்கு உலகத்துக்கு என்ன பிரயோசனம்? ஒரு சிந்தனைகள் என்ன செய்யறதில்ல, வளர போறது இல்லை. இதுல ஒரு சிந்தனை வளர போறதும் இல்லை, ஒரு மூளை வளர்ச்சி என்ன செய்யாது நடக்க போறதும் இல்லை. விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா. பிராக்டிகலா டாம்லார் உலகத்துல பெரிய அறிவாளியா இருந்துட்டானா யோசிச்சு பாருங்க. ஆனா இது ரமதான்ல குறிப்பாக வீடுகள் எல்லாம் என்ன செய்யுது இருக்கிறத. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நறுதண்ட விளையாட்டு வீடு ரெண்டுக்கு கொடுத்துருந்தாங்க. நறுதண்ட விளையாட்டு விளையாடுறாங்கன்னு கேள்விப்பட்டு வீட்டை விட்டு வெளியேற்றினாங்க. அவங்களுக்கு இந்த வீட்டுல நீங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லி வெளியேற்றினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்ப இதை வெறுத்தார்கள், இந்த விளையாட்டுக்களை வெறுத்தார்கள். எனவே ரமலானுடைய பகல் காலங்கள்ல உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாதா, விளையாடித்தான் ஆகணுமா, உடலுக்கு பிரயோசனம் தரக்கூடிய ஒரு விளையாட்டு என்ன செய்யலாம், விளையாடுறது வேறு விஷயம். ஒரு ஃபுட்பால் விளையாடுறோம், கடைசி நேரத்தில் விளையாடினா நமக்கு பிரச்சனை இருக்காது. அல்லது ஏதோ ஒன்று நம்ம செய்யலாமே தவிர இது போன்ற காரியங்கள்ல நாங்களும் ஈடுபடக்கூடாது, பிள்ளைகளை என்ன செய்யக்கூடாது, பழக்கக்கூடாது. புள்ள போன்ல கேம் விளையாடுற துடிக்கக்கூடிய எத்தனையோ பெற்றோர்கள் இந்த விளையாட்டுல வாங்கி கொடுக்குறாங்க. அப்ப பிரச்சனை ஸ்கிரீன்ல செய்யக்கூடாதுன்றது மட்டும்தான். நிஜமா செஞ்சா ஓகே, அப்படியா யோசிக்கணுமா இல்லையா? விளையாட்டு இதுல செஞ்சா நீங்க அதை பிள்ளைன்னு பெரிய ஒரு விஷயமா பாக்குறீங்கன்னா அதே பிரச்சனை தான் அதுல என்னதான் பாக்குறோம். அது இப்படி டிஃபரெண்ட் தெரியாம இருக்கிறத பாக்குறோம். போன்ல என்ன, அதாவது கண்ணுக்கு பழகுறான், அதுக்கு பழகுறான், இதுக்கு பழகுறான், இதனால சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் சொல்லக்கூடியவர்கள் ஈசாப் நீதி கதைகள் போன்ற மாதிரியான புக்கை வாங்கி கொடுங்க. அதுல சிங்கம் பேசுது, புலி பேசுது, கரடி பேசுது. அப்ப ஜூக்கு போனா புள்ள பேசிட்டு ஆகிது, அதோட அந்த கதையில மென்டலா மாறி ஆகிக்கிறேன். எந்த புள்ள பேசிக்குது அப்படி? இவனா ஒரு கற்பனையை வளர்த்து எத்தனையோ பிரச்சனைகளை சொல்ற இவன் என்ன நினைச்சிருக்கணும், இது போன்ற விஷயங்களை பிள்ளைக்கு வேஸ்ட்னு நினைச்சிருக்கணும். நினைக்கல. குடும்பமா சேர்ந்து விளையாடு, குடும்பமா சேர்ந்து ரமலான்ல மட்டும்தான் அப்படி கொஞ்சம் இடம் வச்சுக்கிறான். +1 முடிச்சோடனே அப்ப அது மிச்சம் கஷ்டப்பட்டு வந்திக்கிறான். ஃபொரின் இருந்து வந்தா, ஹாஸ்டல்ல இருந்து வந்தா, அப்ப விதிவிலக்கு பாவத்துக்கு விதிவிலக்கு. அப்ப எல்லாம் சுபஹு தொழ வேண்டிய அவசியம் இல்லை, வேண்டிய கூட்டம் என்ன செய்யலாம் போடலாம். அதுல உண்டு ரமதான், என்ற சிலர் ஆரம்ப ரமதானுக்கு டிவி எல்லாம் டிவி மேல வச்சுட்டாங்க. நான் டிவி எல்லாம் தூக்கி மேலுக்கு வச்சுட்டேன்னு சொல்லி ரமலான் முடிய அப்படியே டிவி இறங்கிருது, எல்லாம் இறங்கிது. அவ்வளவு போய் அந்த டிவிக்கு அது ஏன் பொட்டியில போட்டு மேல வைக்கிறேன்டா, சப்போஸ் தெரியாம ரிமோட்டை நெசுக்கிட்டோம்டா எவ்வளவு வீக் ஆகிக்கிறாங்க பாருங்க. இந்த லெவலுக்கு என்ன செஞ்சுக்கிறோம் ஆகியிருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இரண்டாவது கட்டம், ரமலானுடைய பகல் பொழுதுகளை வீணாக்க கூடாது. அப்படி என்றது எப்ப இபாதத் செஞ்சுட்டு அவசியம் இல்லை. தூக்கம், இது போன்ற காரியங்கள், இவைகளை நம்ம ஈடுபடக்கூடாது. அடுத்தது, ரமலானை பொறுத்த வரைக்கும் பகல் காலங்கள் நாசமாக போகக்கூடிய இன்னொரு அம்சம் தான், நம்ம எல்லாத்திலையும் மாறிடுவோம். ரமலான் வந்து இபாதத் செய்யணும், தொழணும் எல்லாம் நினைப்போம். சிலர் அதை முடிவெடுக்கிறது இல்லை. எதை, மத்தவனை பத்தி கொஞ்சம் பேசாம இருப்போம். ஹதீஸ் என்ன சொல்லுது, அதாவது ஒரு மனிதன் பசித்திருப்பதிலோ தாகைத்திருப்பதிலோ இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. அவன் என்ன, தனக்கு இறைவனுக்கு விருப்பம் இல்லாத பேச்சுக்கள், பொய் சொல்லுது, இதெல்லாம் விடாதவனுக்கு பிரயோசனமே இல்லைன்னு வருது. ரமலான்ல நிறைய டைம் கிடைக்கிறதுனால நிறைய ஒதுங்கி, சிலர் புறம் பேசாம ஒதுங்கி நிற்கிறாங்கன்னா வாட்ஸ்அப்ல பேசுறது புறம் தான், அது மறந்து போயிடுறது. இதுலயும் புறம் பேசுற இடத்த மறந்து போடுறது. இதை விட இதுதான் ஃபசாது. அப்ப இயன்ற அளவுக்கு அந்த கால பகுதிகளில் நம்மளுக்கு ஒரு பயிற்சி, மற்றவரை பற்றி பேச. நீங்க மற்றவனை பத்தி பேச மாட்டேன்னு முடிவெடுங்க, உங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இருக்காது. தைரியமா இருக்கலாம். 90% அஸ்ஸலாமு அலைக்கும், சோமா இருக்கிறீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, எங்கடா இருக்கிறான் அவனு கேட்கறது.
அதோட அப்ப தெரியும் தானே அப்படின்னு ஆரம்பிச்சா அவனோட குடும்பம் அது இது அவனோட தொழில் எல்லா பகுதியும் ரமதான் என்ன செஞ்சிடும், தின்றும். ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்பினார் அடுத்த வீட்டுக்கு. ஒரு இதில் போட்டு பழங்கள் எல்லாம் போட்டு அனுப்பி விட்டார். அவர் இவருக்கு எதிரானவர். ஏன்னா வீட்டுக்கு பழம் வருதுன்னு ஆச்சரியமா கேட்கிறார். அப்ப கேட்டது கொண்டு போனவர் சொன்னார், இல்ல நேத்து நீங்க இவரை பத்தி நிறைய பேசினீங்களாம், அதனால உங்களுடைய வணக்க வழிபாடுகள்லாம் அவருக்கு கிஃப்ட் பண்ணிக்கிறீங்க, அந்த சந்தோஷத்துக்கு தான் இதை என்ன செஞ்சாரு அவர் உங்களுக்கு தந்தாரு அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் உம்ராவுக்கு போனா அழகா கஷ்டப்பட்டு செலவழி செஞ்ச உம்ராவில முடிச்சிட்டு அப்படியே கிஃப்ட் பண்ணிடுறது ஊர்ல உள்ளவர்கள். தவாப்லே பேசிடுறது. அவர் உம்ராவுக்கு வரல, கஞ்ச பயல் வரமாட்டான் உம்ராவுக்கு அப்படின்னு தவாப் செஞ்சு அந்த தவாஃபு அன்றைக்கு செய்யற எல்லா இபாதத்தையும் யாருக்கு, இவர் வந்தாரே இவர சந்தோஷம், வராதவனுக்கு கிஃப்ட். அவன் என்ன நாளை மறுமையில ஏட்டுல நிறைய காண போறான். இன்னொரு ஞாபகம் செய்யுங்க, புறம் பேசுறதுனால நம்மளுக்கு எடுத்து கொடுக்கிற நன்மைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம எல்லா அமல்லையும் எடுத்து கொடுக்கப்பட மாட்டாது. நம்ம விதத்த அமல் சில செஞ்சிக்கும். அதுல நல்லா ஏற்றுக்கொள்ளப்படாத 100 அமல் செஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு 70 ஏற்றுக்கொள்ளப்படலன்னு வைங்க, அது அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளவே படல, 30 தான் எடுத்து கொடுக்கப்படும். எதுல எடுத்து கொடுக்கப்படும், அங்கீகரிக்கப்பட்ட 30 இருக்குதே அதிலிருந்து எடுத்து கொடுக்கப்படும் பார்த்து. அப்ப எங்களுக்கு எவ்வளவு அங்கீகரிக்கப்பட்டதுல நம்ம எவ்வளவு கவலையில இருக்கிறோம். அந்த 30 எடுத்து கொடுக்கப்பட்டா ஃப்ரெஷ்ஷான நம்ம வைக்கக்கூடிய அமல்கள் அல்லாஹ் கபூலாக்கின அமல்களை ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். யாருக்கு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு முன்னூறு. இது தேவையான நம்ம ஒன்றும் செய்ய போறதும் இல்லை, எதுவுமே யாரை பத்தி பேசினாலும் சிலர் என்ன தெரிஞ்சவங்களை பத்தி பேசினா தான் புறமா நினைக்கிறது. மன்னரை பத்தி பேசினா அவனை பத்தி பேசினாலும் புறம் இல்லை. ஏன் அதான் பேசித்தான் ஆகணும் என்ன செய்யறது, புறம் தான். அதுவும் நீங்க யாரை பத்தி பேசினாலும் என்னது புறம் தான். அது சப்போஸ் இல்லாம இருந்த அவதூறு இருந்தா புறம். எப்ப நம்ம ஒரு ஆளை பத்தி பேசலாம் இடத்துக்கு சில விதிமுறைகள் வச்சுக்க, அது வேற அம்சம். அது அல்லாம அதுக்கா பேசிட்டு இருக்கிறோம். கெட்டச்ச இடத்துல எல்லாம் என்ன செய்யறோம், பேசுறோம். இந்த மாதிரியான நிலைமைகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, என்றைக்கும் வரக்கூடாது. ரமலானுடைய காலங்கள் அதை முழுமையா ட்ரை பண்ணும். பகல் பொழுது இன்னென்ன விஷயங்கள்ல கலியக்கூடாதுன்னு நினைங்க. எங்கேயாவது உங்களுக்கு நான் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்க விடமாட்டான்னு எதையாவது நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன சேஞ்சஸ் ஆகும் இப்பவே பண்ணிருங்க. ஒரு மாசம் இருக்கு, ரூமை மாத்திரணும், ரூம் மேட்டை மாத்திரணும், ஏதா பிரச்சனை ஆகிக்கும்டா இவனோட இருந்தா சரி வராது அப்படின்ற லெவல் இருந்தா நீங்க என்ன செஞ்சிருங்க. சிலர் ஒரு காரணம் வச்சுக்கிறேன், எனக்கு சுபவுக்கு பள்ளி போக ஆர்வமா தான் இருக்குது, எலுமினா அவன் டியூட்டி வந்து நைட் டியூட்டி, அதனால அவனுக்கு பிரச்சனை, அதனால நான் சுபவு பள்ளிக்கு போறது இல்லை. அப்போ இது ஒரு காரணம், உனக்கு ரூமை மாத்து, விளங்கிட்டா, ரூமை மாத்து, உனக்கு அதுக்கேற்ற மாதிரி நினைச்சா கிடைக்கும், நினைச்சா என்ன செய்யும் கிடைக்கும் என்றதை புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே நீங்க உங்களோட பாவத்துக்கு எதெல்லாம் வழிகோலுமோ, எதெல்லாம் தூண்டுதலாக அமையுமோ அதெல்லாம் இடத்துல நம்ம கவனமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இது பகல் பொழுதுடைய அம்சம். அடுத்ததாக சஹருடைய வேலைக்கு வாங்க. சஹரும் இஃப்தாரும். சஹரை பொறுத்த வரைக்கும் நம்ம பிழையுற பெரிய விஷயம் எது தெரியுமா, இது கட்டாய சொட்டியும் காட்ட வேண்டும். ஒரு காலத்துல ரமலான் இரவு பயான்கள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அதை கூட மன்னிச்சு விட்டுறலாம். ரமலான் இரவு பயான்களை கூட மன்னிச்சு விட்டுறலாம். சரி, இரவு பயான்ல என்ன பண்றது சொல்லுங்க, இரவுல வணக்கம் செய்யுங்க. அதான் பயம் பண்ணிட்டு நாங்க எப்படி வணக்கம் செய்யறது, இரவுல இஷாவுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆர்வம் மூட்டி இபாதத் செய்யுங்கன்னு சொன்னா ஓகே. நான் வந்து ஒரு 1.5 மணி நேரம் என்ன செய்யறேன், இஷாவுக்கு எழும்பி, இதுனா ஹராமோ கூட்டலாம் சொல்லல, ஃபிக்ஹ் இல்லாத வேலைன்னு சொல்ல வரேன். அதாவது 10 மணி போற தராவி அவசர அவசரமா ஒரு அவர்கள் இபாதத்தெல்லாம் முடிச்சுட்டு இரவுள் தொழுங்கள் அப்படின்றது. ஆனா அந்த இரவுல தொலை விடுறது இல்லை, 1 மணி நேரத்துக்கு என்ன தொழுங்கள் தான் நம்ம பயம் பண்றோம். சரி, சஹர்லயா எழும்பித்தோட சஹர் நேரம் பயன்றான். சஹர்லயா எழும்பி ஒரு இஸ்திஃபார் செய்வோம், தொழுவோம், நோன்பு வைப்போம், அதாவது இபாதத்துகள் செய்வோம்னா சஹர் நேர பயான். சரி, ஒன்றை முடிச்சுட்டு அடுத்த சேனல்ல இன்னொன்று ஓடிக்கிட்டீங்க. அந்த கொஞ்சம் நேரத்தோட பள்ளிக்கு போனோம்னு சொன்னா அது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் அதுக்கு ஒரு பயான். சரி, சுபோது வந்து வீட்டுக்கு போயிட்டு ரமலான் ஞாபகம் மூட்டல் அப்படின்னு எப்ப இபாதத் செய்யறது, இதெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் எங்களுடைய நல்ல வழிமுறையில உள்ளது? யார் சொன்னாலும் எவங்க சொன்னாலும் இதெல்லாம் ஃபிக்ஹ் இல்லாத வேலை, தவா களத்துக்கு உகந்த வேலையே அல்ல. உண்மையிலேயே ரமலானில வணக்கம் செய்யறதுக்கு மக்களை தூண்டுறதா இருந்தா நான் கொஞ்சம் மௌனமாய்க்கணும். நான் வந்து எனது இபாதத் செய்யற ஒவ்வொரு கட்டத்துல எழுப்பிக்கிறது இபாதத் செய்யுங்கன்னு சொன்னா அதான் நீ டைமே தரல. இல்ல வீட்டுக்கு போய் செய்யலாம், வீட்டுக்கு போய் செய்யறேன்னு சொன்னா அங்க இருக்கிறது ஒரு 3 ஹவர் 4 ஹவர் தூங்குறது இல்லையா மனுஷன், பகல்ல வேலைக்கு போறது இல்லையா? அப்ப இஷாவுக்கு பூரா அமைதியா போனாலே வணக்கம் செஞ்சிருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் மக்கள் சோர்வடைய கூடாதுன்றதுக்காக ஒரு விஷயத்தை எடுத்து ஆர்வம் ஊட்டினா அது ஓகேன்னு சொல்லலாம். 1 மணி நேரம் இங்க, சஹர் நேரம் அங்க, இந்த மாதிரி செஞ்சுட்டீங்களா? இலங்கையில எடுத்து பாத்தீங்கன்னா வானொலியில 2 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க, அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்னு சொல்லி
அதை ஆரம்பிச்சு குர்ஆன், அது பரவாயில்ல, ரேடியோல நினைச்சா ஓபன் பண்ணிடலாம்னு கூட சொல்லலாம். கிராத்து குர்ஆன் அது இதுன்னு போய்கண்டே இருக்கு, எப்படி பாதத் செய்யறது? அப்புறம் ரேடியோ ஓன் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அதுல போறதெல்லாம் கேட்கிறேன்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு ஃபிக் இல்லாத வேலை. ஆனால் வானொலியில் தரப்பட்டது எங்களுக்கு பெரிய உரிமை தான், அது மறுக்கல. ஒரு ஒரு முஸ்லீம் அல்லாத நாட்டை தரப்பட்ட உரிமை. நீங்க என்ன செய்யலாம், அதை ஓபன் பண்ணி வச்சிடலாம். உனக்கு தேவைப்பட்டா மட்டும் ஒரு பகுதியை கேட்டுட்டு என்ன செஞ்சிடலாம், பண்ணிடலாம். ஆனா முழுமையான நேரத்தை நீங்க முதலாவது பாரு, கேட்கறதுக்கு செயல்படுத்த வேணும். கேட்கறதுக்கு செயல்படுத்துறதுக்கு நல்ல சூட்டபிளான டைம் பகல். அதுல கேட்கறது பகல்ல ஒண்ணுமே இல்லை. பகல்ல என்ன எதுவுமே இல்லை. எப்ப இபாதத் அந்த இடத்துல எல்லாம் அப்படி பயான நிரப்பி வச்சுக்கிறான். அப்படி பயான நிரப்பி வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம். இதுல நாங்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறோம், மறுக்கல. தவிர்க்க முடியாத சூழ்நிலையில உள்வாங்கப்பட்டிருக்கிறோமே தவிர இது ஒரு பொருத்தம் இல்லாத செயல். சில இடங்கள் இருக்குது, தராவி முடிச்சதுலேயே சஹர் வரைக்கும் போயிட்டு இருக்கு பயான் கேட்கறது தான். ரமலானுடைய சில பொழுதுகள்ல 21 இருக்கலாம், 25 இருக்கலாம், 20 இந்த மாதிரி ஒற்றைப்படை இரவுகளாக கூட அதை என்ன செய்யலாம் இருக்கிற. நினைச்சு பாருங்க பார்ப்போம். அப்ப இது ஒரு தவறான அணுகுமுறை இடத்தை நம்ம இன்றைக்கும் மறந்து விடக் கூடாது. எனவே அதாவது சஹருடைய நேரங்கள்ல கேட்பதை விட குர்ஆனை ஓதுங்க, மற்ற இஸ்திக்ஃபார்கள்ல ஈடுபடுங்க. உங்களுக்கு குர்ஆன் ஓத ஆர்வம் வரலையா? சில நேரத்துல குர்ஆன் ஓத ஆர்வம் வரலையா? குர்ஆன் ஓத ஆர்வம் வரல, தூங்கிரவானம் இஸ்திக்ஃபார் இருக்கு, 2 ரக்காத் தொழலாம், ஏதாவது துஆ கேட்கலாம் அல்லாஹ்விடத்துல, ஏதாவது இன்னொரு வகையான விஷயத்தை, அதாவது இபாதத்துல எத்தனையோ இருக்கு, அவைகள் உங்களுக்கு என்ன செய்யலாம், செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எழும்புறீங்க, முதல்ல குர்ஆன் ஓதி பாருங்கண்ணா, ஓதினது விளங்கினா எழுப்பி தொழுங்கண்ணா, இல்லாட்டி தூங்குண்ணா. குர்ஆன் ஓதி பார்க்கிறோம், வேற எதையாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாவ மன்னிப்பு தேடி கொண்டு போய் அதாப கேட்டுறாங்கன்னா தூக்கத்துல ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. அப்ப அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா நம்ம வேறொரு வேலை என்ன செய்யலாம், அந்த இடத்துல செய்யலாம். இது முதல் அம்சம் சாரோட. 2வது, பகலுக்கு பயந்து சாப்பிடாதீங்க சஹர்ல. எதுக்கு? பகலுக்கு பயந்து சார்ல சாப்பிடுறது. இதுல உம்மா வாப்பா மாதிரி சின்ன வயசுலேயே பயிற்சி கொடுத்துருது. சரியா அதான் சொல்லு, தண்ணியை தூக்கி ஓடி வந்துடுவேன், அதான் சொல்றா கூட்டிட்டு, இல்லாட்டி செத்துருவேன் என்ன மாதிரி விளங்கிட்டா. அப்ப அது அதான் சொல்ற நேரத்துல ஒரு வேகமா என்ன செய்யறது, தண்ணியை குடிக்கிறேன்னா, மகனே உன்னோட டைம் இனி முடிஞ்சுது, இதான் உனக்கு கடைசி தண்ணி என்ன மாதிரி அதை கொண்டு வந்து தந்த உடனேயே இப்படியே பழகினவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீங்க சஹர்ல பார்க்கலாம். அதான் ஒருத்தர் சொன்னாரு, முஸ்லீம்கள் சஹர் செய்யறத யாரா பார்த்தாங்கன்னா இது மாதிரி நோம்ப காலம் ஃபுல்லா பிடிக்கலாம்னு சொல்றாங்க. எது சஹர் இதை பார்த்தோம்னா அந்த லெவல்ல இருக்குமா. ஏன் அவ்வளோ வெரைட்டியான ஐட்டங்கள் எல்லாம் செய்யறது யாரு? பெண்கள். செய்ய வைக்கிறது பெண்களை, அவங்களுக்கு நன்மையை நினைச்சு ஃபுல்லா செய்யறாங்க. பிசினஸ் ஆகிக்க கூட சொல்லல, ஃபேமிலியா லைஃப்ல சரியா ஃபுல்லா செஞ்சு வச்சாச்சு. அதை பார்த்து அதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால உட்கார்ந்து முடிக்கணும் வேலை. அதை சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு உரப்பு கண்டு சொல்லி ஒரு விஷயம் சாப்பிட்டு, இனிப்பு கண்டு உண்டை சாப்பிட்டு, அதுல ஏப்ப முட்டு எல்லாம் முடிஞ்சு, தண்ணி பிளேன்டி டீ எல்லாத்தையும் ஊத்தி, அதுக்கப்புறம் சுபபுறம் ஒரு தூக்கம் துகர் வரைக்கும், இப்படி ஒரு நோன்பு தேவையான கேட்டு. இது நல்லா வாய்க்கன்னு கேட்டு. இது ஹராம் ஹலால் இங்க பேசல, ஆனா இது ஒரு இபாதத்துக்குரிய ஒரு அழகான வடிவத்தை ஒரு நாளும் கொடுக்காது. இபாதத்துக்குரிய சஹர் செய்ய சொன்ன ஒரு குத்தமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஸஹரு, நீங்க சஹர் செய்யுங்க, ஃபைன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா, நீங்க சஹர் செய்வதுல பரக்கத்து உண்டுன்னு சொன்னாங்க. அட அர்த்தம் நம்ம அதாவது பகலை சாதாரணமாக நம்ம தாங்கக்கூடிய அளவுல ஒரு கால சாப்பாடு, அப்படி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற லெவல்ல இருக்கணும். ஆனா உண்மையை சொல்லுங்க, பிரேக்ஃபாஸ்டா எடுக்கிறாங்க, ஜம்மு செய்யறாங்களா? பிரேக்ஃபாஸ்ட் அதே போல லஞ்சையும் சேர்த்து ஜம்மு தான் அங்க நடக்குதே தவிர யாரும் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற மாதிரி பெரும்பாலும் எடுக்கிறாங்க இல்லை. ஆனால் எல்லாரையும் சொல்லல, ஆனா நிறைய நடக்குது அப்படி. சஹர் என்ற அடிப்படையில நம்ம சாதாரணமாக, அதாவது சாப்பிடக்கூடாது, சாதாரணமாக சாப்பிட்டுட்டு வயிற்றை ஃப்ரீயாக வச்சுக்கண்டு நோன்பு பிடிச்சி பழகினோம்னு சொன்னால் நிச்சயமாக நன்மை தரக்கூடிய, அதே நேரம் அது ஹெல்த்துக்கும் என்ன செய்யும், மிகப்பெரிய ஒரு நலவை என்ன செய்யும், அதை ஏற்படுத்தும். ஆனா எங்களுடைய சஹர்கள் அல்லாஹ் ரசூலும் விரும்புற மாதிரி இல்லை என்பது உண்மை. நிறைய சஹரை முடித்து விட்டு நம்ம அதாவது செய்யக்கூடிய அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், சஹர் முடிவு ஒன்று இல்லை எங்களுக்கு தெரியும். அப்ப சஹரை நம்ம ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் இடைவெளி வைத்து சஹரை நம்ம சாதாரணமாக செஞ்சுட்டு அவ்வளவு சஃப்ல, முதல் சஃப்ல போய் நிற்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களாக நாங்க மாறணும். இதுல அதாவது சொல்ல போனால் சஹருக்கண்டு பிரத்யேக கவனமே இருக்கக்கூடாது, சாதாரண கவனம் இருக்கணும். அப்படி உங்களோட ஃபேமிலிகளை உருவாக்கணும். அதுக்குன்னு அவங்க எடுத்துக்கண்டு சமைச்சிக்கண்டு, நீங்க எந்த அளவுக்கு நினைக்கிறோம்னா சஹருக்கு எழும்பி நிறைய சமைச்சிட்டிக்கிற ஒரு பொருத்தம் இல்லாத ஒரு வேலையா நினைங்க. அவர்களுக்கு வணக்கத்துக்கு எந்த இடமும் இல்லை. இவருக்கு தராவி தொழுட்டு உட்கார்ந்துருது. அந்த பெண்கள் நிறைய இபாதத்தும் செஞ்சு இந்த சஹருக்குரிய வேலையை செய்யறதுக்காக வேண்டி 3 மணி 2 மணிக்கெல்லாம் எழும்பி எல்லா வேலையும் செய்து நடக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது பொருத்தமான விஷயம் இல்லை. காரணம்,
பகல் பொழுதில் உள்ள எல்லா சோறுக்கும் இது ஒரு காரணம். பகல் பொழுதில் உள்ள எல்லா சோறுக்கும் நல்லா சாப்பிட்ட சோறு வராம அறிக்கும், அது சோறுக்கும் காரணம். சரி, இஃப்தாருடைய நேரம் இதுல நீங்க கவனம் எடுக்க வேண்டும். இஃப்தாருடைய நேரம் ஆகப்பெரிய ஒரு சோதனை. அது என்னடா, இவ்வளவு நேரமும் பசியில் இருந்த வேதனையில இஃப்தார் செய்யற மாதிரி இருக்குது. ஏன்? அதே அளவு சாப்பாடு தான் அங்கேயும். இதுல வேற இஃப்தார் லைவ் டெலிகாஸ்ட் வேற டிவியில விளையிட்டா, முஸ்லிம்கள் நோன்பு திறக்கும் காட்சி. அதை பார்த்தாலே அவன் என்ன செய்யறா, நோன்பு திறக்கிறது இவ்வளவு வெரைட்டி என்ன செய்யறா, வச்சுக்கிறான் லெவல். அதுக்கும் பெண்கள் என்ன செய்யறாங்க, 3 மணில இருந்து ரெடியாக ஆரம்பிக்கணும். ஃபேமிலியா இருக்கிறவங்கள சொல்றேன், 3 மணில இருந்து ரெடியாக வைக்கணும். இது இஃப்தார் ஒரு ஃபங்க்ஷன். இப்ப இஃப்தார் வந்து என்னது, எனக்கு தெரிந்து ஹதீஸ்கள்ல எங்கேயும் இஃப்தார ஒரு ஃபங்க்ஷனாக வச்சதாகவோ அல்லது ஒரு பள்ளியில வச்சதாகவோ ஒரு, அதாவது சந்தர்ப்பத்துக்கு இஃப்தார் வைக்கிறது ஓகே. இப்போ உதாரணமாக இந்த இடத்துல வந்து ஒரு ஒன்று கூடல் நடக்குது. ஒன்று கூடல் வந்த மக்களுக்கு ஒரு இஃப்தார் என்ன செய்யுது, இஃப்தாருக்காக ஒன்று கூடல் என்று வச்சதாக எங்கேயும் பார்க்க முடியாது. ஒன்று கூடலுக்காக ஒரு இஃப்தார் வந்திருக்க, நைட்டுக்கு வந்தாங்க அதனால அவங்களுக்கு சாப்பாடு, சாப்பாட்டுக்காக நைட் மீட்டிங்ன்றது இல்லையே. அதே மாதிரி இஃப்தாருக்காக மீட்டிங், இஃப்தாருக்கு இஃப்தார் பயான் நிகழ்ச்சி. அப்ப சஹர் மட்டும் தான் சொன்ன, உங்களுடைய இரவு பயான், சஹர் பயான், அடுத்து இஃப்தார் பயான். எங்கே நீ இபாதத் செய்யக்கூடாது, எங்க என்ன செய்யக்கூடாது, இஃப்தார் பயான் நிகழ்ச்சி அப்படி என்று சொல்லி அதுக்கு ஒரு என்ன, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கிறது. அங்கே நீ எதுவும் என்ன செய்யக்கூடாது, கேட்க கூட பயான் தான் கேட்கணும். இஃப்தாருடைய நேரத்தில் துவா கேளுங்க, அவர் பயான் பண்ணி நிற்கிறார், இப்படி துவா கேட்கிறது. இந்த ஒரு நிலைமை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப இது சஹாபாக்கட்ட காலத்திலேயோ இஃப்தார் கொடுக்கணும் ஆர்வமா அந்த காலத்தையே பார்க்க முடியல. ஆனால் ஹதீஸ்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைத்தல் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களுமே ஹதீஸ்களை அறிஞர்களிடத்துல லைஃபான ஹதீஸ்கள் தான். நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைத்தல் என்று வரக்கூடிய, யார் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைக்கிறாரோ, மன் ஃபத்தர சாயிமன், யார் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்க வைக்கிறாரோ அவருக்கு வந்து அவர் நோன்பு பிடிச்ச நன்மை என்ன செய்யும், அவருக்கு கிடைக்கும். இவருக்கு எதுவும் குறையாமல் வரக்கூடிய எல்லா செய்திகளுமே என்ன, பலகீனமான செய்திகள் தான். ஒரே ஒரு செய்தி இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வீட்டுக்கு போய் விருந்துக்கு போனாங்க. விருந்து பொதுவான டைம்ல விருந்துக்கு போயிட்டு ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க, அஃப்தர இந்தகுமுஸ் ஸாயிமுன் வ அகல தஆமகுமுல் அப்ரார் வ ஸல்லத் அலைக்குமுல் மலாயிகா. உங்களிடத்தில் அல்லாஹ் தஆலா நோம்பாளிகளை நோன்பு திறக்க செய்வானாக அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ் துஆ கேட்டாங்க. இதுல இருந்து நம்ம ஒரு செய்தியை புரிஞ்சு கொள்றோம். எங்களை வீட்டுல 4 பேர் நோன்பு திறந்தா அதுல ஒரு நன்மை என்ன செய்யுது இருக்குது, நம்ம 4 பேருக்கு நோன்பு திறக்க வச்சா நன்மை இருக்குது என்ற இந்த ஹதீஸ் தான் என்ன செய்யுது, இருக்கக்கூடிய ஹதீஸ்கள்லயே சஹியான ஹதீஸே தவிர மற்றபடி இது நோம்பாளி எங்கேயாவது நோன்பு திறந்தா ஓதுற துவாவும் அல்ல, ரசூலுல்லாஹ் வேறொரு டைம்ல ஓதுன துவா இது. இந்த அடிப்படையில் உள்ள செய்தியை தவிர இதற்காக வேண்டி மெனக்கெட்டுக்கொண்டு நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல நம்ம வந்து இந்த மாதிரி நடந்து கொள்வது தவறு. இரண்டாவது, நோன்பு திறப்பதன் மூலம் ஒரு இபாதத்தை செய்யறோம். நாங்க நிறைய பேர் நோன்பு திறத்தல இபாதத், சஹர இபாதத்தா நினைக்கிற மாதிரி நோன்பு திறத்தல என்ன செய்யறது இல்ல, இபாதத்தா நினைக்கிறது இல்ல. அதனால என்ன செய்யறாங்கன்னா, நோன்பு திறக்கிறது வந்து உதாரணமா எல்லாம் வச்சிருக்கும், அல்லாஹ் அக்பர் அதான் சொல்லுவாங்க. சிலர் வந்து சாப்பிடுவாங்க, ஒரு சிலரை பாத்தீங்கன்னா கையை வச்சுட்டு ஓதிக்கின்றிருப்பாங்க. நமக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்களா, நம்மோட ஹவா பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு கண்டிக்கிறோம், அவெல்லாம் திக்ரு துவாக்கள் ஈடுபட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி நாங்களும் வச்சு என்ன, நாமளும் அந்த பாங்கு துவா எல்லாம் முடிஞ்சு அல்லாஹ் உமர பாதி எல்லாம் சொல்லி முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யும் நாங்களும் சாப்பிடுறது. இப்படியான சில விஷயங்கள் நம்ம கண்டிருப்போம். இது பிழை, இது பிழை. நோன்பு திறக்கிற நேரத்தில் கேட்கப்படுகின்ற துவா அங்கீகரிக்கப்படும் என்பது லைஃபான செய்தி, ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இல்லை. நீங்க நோன்பு திறக்கிற நேரத்தில் செய்யற பெரிய இபாதத் என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு திறத்தலை அவசரப்படுத்துவது இந்த சமுதாயம் ஹைர்ல இருக்கிறதுக்கான ஆதாரம். ஏன் தெரியுமா? பகல் ஃபுல்லா நீங்க பசியில இருக்கிறீங்க, பசியில இருந்துட்டு இறைவன் நோன்பு திறக்க சொல்ற 6 மணிக்கு நோன்பு திற அண்டா, சூரிய மறையிற டைம் நோன்பு திற சொல்ற. நீங்க அந்த நேரத்திலையும் ஒரு நாள் நான் 2 நாள் வேணும்னா இருப்பேன், ஒரு நாள் இல்ல 2 நாள் வேணும்னா இருப்பேன் அப்படின்னு நீங்க நிற்பது வந்து பெருமைக்கு சமம். எதுக்கு சமம்? பெருமைக்கு சமம். அப்படி நிக்காம யா அல்லாஹ் என்னால ஏழுமோ என்றதுக்காக நான் இருக்கல, நீ சொன்னாய் அதனால இருந்து, நீ தரக்கூடிய தண்ணீர், நீ தரக்கூடிய சாப்பாடு இல்லாம இந்த உலகத்துல என்னால என்ன செய்ய முடியாது, வாழவே முடியாதுன்னு நீங்க சாப்பிடுறது நீங்க அடிமை என்றதுக்கான ஆதாரம், நீங்க அடிமை என்பதற்கான ஆதாரம். ஏன் அவ்வளவு பதட்டத்தோட, யா அல்லாஹ் நீ தாரது எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா நிறைய கொடுத்திருந்தான். திடீர்னு ஒரு வெட்டுக்கிளி அவருக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா போட்டான், தங்க வெட்டுக்கிளி. அவர் என்ன செஞ்சார், அதை என்ன செஞ்சார், அள்ளி போட ஆரம்பிச்சு, தங்க வெட்டி எல்லாம் அள்ளி போட ஆரம்பிச்சார். அப்ப அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் கேட்டான், அலம் அகுன் அக்னைதுக, உங்க எல்லாமே நான் தந்தனா இல்லையா, இது தேவையா, இந்த தங்க வெட்டுக்கிளி தேவையா அளவுக்கு உனக்கு ஏதாவது வச்சனான்னு கேட்கிறான். அதுக்கு அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு, யா அல்லாஹ் எனக்கு எல்லாமே தந்தாய், வலாக்கின் லா கினா அன் பரக்கத்தி,
உண்ட பரக்கத்து எனக்கு என்றைக்கும் தேவைதான். நீ எவ்வளவு தந்தாலும் நான் வாங்குற லெவல்ல தான் என்ன செய்றேன், நான் இருக்கிறேனே தவிர அது எனக்கு முழுமையாக தேவைதான் என்று யார் சொல்றாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு பதில் சொன்னதான ஹதீஸ் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். அப்ப எங்களுடைய ஆர்வம் எப்படி இருக்கணும்? அல்லாஹ் தார நேரத்துல என்ன இந்த மாதிரி இருக்கணும். யாரெல்லாம் எனக்கு பெருசான ஆசையில ஒரு உடி இருந்தா போதும் துவா கேட்கறோம்னு நினைக்கிறான். ரைட்டா? பெருசான ஆசை உனக்கு இருக்கிற ஆசை அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனா அல்லாஹ்ட்டே சொல்லிடுறது இஹ்லாஸா என்ன, இந்த நமக்கு அந்த மாதிரி பெரிய ஆசையெல்லாம் இல்லை. ஆனா எல்லாரும் ஆசை உள்ளவங்க யாருக்கு தெரியும்? ரப்புக்கு தெரியும். அல்லாஹ்ட்டே அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? அப்ப இந்த மாதிரியான லெவலில் நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. இஃப்தாருடைய நேரம் என்பது நோன்பு திறப்பதன் மூலம் இறைவன் சந்தோஷம் அடைகிற நேரம். நம்ம அந்த இடத்துல இஃப்தார் செய்வது என்பது அல்லாஹ் தஆலா பெரிய நன்மை தரக்கூடிய நேரம். அந்த இடத்துல நம்ம துஆ கேட்கணும், துஆ கேட்டு அங்கீகரிக்கப்படும் என்பதற்கான எந்த ஆதாரபூர்வமான செய்தியும் என்ன இல்லை. நம்ம அந்த இடத்துல செய்ய வேண்டிய பிஸ்மில்லாஹ் சொல்லி நோன்பு திறக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நோன்பு திறத்துல முடிக்கிறது, மக்ரிப் தொழுகைக்கு என்ன செய்யறது, நம்ம போவதுதான் நம்ம அங்க செய்ய வேண்டிய வேலையை தவிர அந்த இஃப்தாருடைய நேரத்தில் அதுக்கார்கள் திக்ர்கள் துஆக்கள்ல ஈடுபட்டால் தவறு கிடையாது. ஆனா அதை வளமைப்படுத்துவது, அதை ஒரு ஃபார்மேட்டாக மாற்றுவது என்பது என்ன செய்யும்? பிதத் என்ற பகுதியில் என்ன செய்யும்? போய் சேரும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்குரிய நேரத்தில் நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. எனக்கு இந்த உரிய நேரத்தில் நான் 4 விஷயங்கள் 5-6 விஷயங்கள் சொல்ல நினைச்சேன். 4 விஷயங்கள் சொல்லிக்கிறேன். 4 விஷயங்கள் என்னன்னு ஞாபகம் இருக்குதா? ஒவ்வொன்றுலையும் 4 சொன்னீங்கன்னு நினைச்சிருவாரு. 4 விஷயங்கள் என்னது சொல்லிக்கிறேன். ஒன்று, வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான சில விஷயங்கள், அதுல 4 அம்சங்களை நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், சுட்டி காட்டினேன். இரண்டாவது, சஹருடைய நேரம் நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயம், தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள். பகல் நேரம் இதுல நம்ம தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள். இஃப்தாருடைய நேரம் நம்ம தவிர்க்க வேண்டிய செய்ய வேண்டிய சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு பெரும் பகுதி இருக்குது, அது நமக்கு இப்போ சந்தர்ப்பம் இல்லை. இரவுடைய நேரம், அந்த இரவு நேரம் என்பதுதான் நான் இந்த பிரதானமாக சொல்ல வேண்டிய ஒரு அம்சம் தான். என்றாலும் நேரம் முடிந்து விட்டது. இந்த பகுதிகளை மனதில் நம்ம கொண்டு இன்னும் நம்ம அடுத்து செய்ய வேண்டிய விஷயம், ரமலானை பற்றிய சட்டங்கள் எங்கெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் தேடி படிங்க. அதெல்லாம் தேடி படித்து ரமலானுக்கு வருவதற்கு முன்னால் ஷாபான்ல ஒரு 3, 4, 5 நோன்புகளை பிடிச்சி நம்ம அதுக்கு ஒரு மனநிலையை தயார்படுத்தி கொண்டோம் என்றால் அடிக்கடி அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க, இந்த ரமலான உனக்கு திருப்தியான ஒரு ரமலானாக நான் முடிக்கின்ற வாய்ப்பு எனக்கு என்னது தாண்டு துஆ கேட்டுக்கண்டே இருங்க. அல்லாஹ்வுடைய துஆ ஒரு தௌஃபீக் என்ன செய்யும், கொண்டு வரும். அந்த நிலை நமக்கு உருவாகும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ரமலானை கடந்த ரமலான் போன்று அல்லாமல் ஒரு சிறந்த ஒரு ரமலானாக பயன்படுத்திய மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவார். இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லாஹ் ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்.